ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்கள், நம்ம பாருங்க, தி பிஓ எக்ஸாமுக்கான டெய்லி 10 கொஸ்டின் சைக்காலஜி தாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம யூனிட் 3ல 9th கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். அதுவும் நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னால நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்னன்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துடலாம் பாருங்க. ஸோ நம்மில் பலருடைய ஒழுக்க வளர்ச்சி இந்நிலையில் தேங்கி நிற்கும் என பியாஜே குறிப்பிடுவது. ஸோ பியாஜே வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க, ஒழுக்க வளர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிலைகளை குறிப்பிட்டிருப்பாருங்க. ஓகேங்களா? அதில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஒழுக்க வளர்ச்சி 4 நிலைகளை குறிப்பிட்டிருப்பார். நம்ம பார்த்தோம், பட்டறி நிலை, ஆதிக்க நிலை, சமூக நிலை, தனித்த நிலை, 4 நிலையை குறிப்பிட்டிருப்பார். இந்த 4 நிலைகள்ல நம்மளோட பெரும்பாலுடைய ஒழுக்க வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தையே வந்து தேங்கி நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பார். ஸோ அது எது பார்த்தீங்கன்னா சமூக நிலை. சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ சமூக நிலையிலேயே வந்து தேங்கி நீங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சொல்றாரு. ஓகேங்களா? அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அது மூலம் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடிய பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பட்டனையும் போட்டுக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. பியாஜேவின் எந்நிலையில் உள்ளவர்கள் சமூகமே திரண்ட வந்து எதிர்த்த போதிலும் தான் உறுதியாக நம்பும் அறநெறியில் என்று பிறர மாட்டான். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 4 ஸ்டேஜ் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம் இருக்க ஒழுக்க வளர்ச்சி நிலையில. அதுல எந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டியே வந்து அப்போஸ் பண்ணாலும் அவன் இருக்கக்கூடிய அந்த அறநெறி கருத்துக்கள் இருந்து என்ன பண்ண மாட்டான், ஒருபோதும் பின்வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்றாரு. அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நிலைங்க, தனித்த நிலை. டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா 4 நிலை குறிப்பிட்டிருப்பாரு. பட்டறி நிலைனா 0ல இருந்து 5, ஆதிக்க நிலைனா 5ல இருந்து 8, சமூக நிலைனா 9 to 13, தனித்த நிலைனா 13 to 18 வயது வரணும் தனித்த நிலையா வந்து சொல்றாருங்க. ஓகே, இதுல இருக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயர் ஒழுக்க குறிக்கோள்கள் வந்து அவனுக்கு வந்து உருவாயிட்டு இருக்கும். அதனால அவன் யார் எதிர்த்தாலும் சரிங்க அந்த உயர் ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படின்ற அந்த குறிக்கோள் வந்து ரொம்ப தீர்க்கமா வந்து இருப்பான். அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின். கோல்பர்க் குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் எத்தனை நிலைகளை கூறியுள்ளார்? ரொம்ப முக்கியம். இது நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ கோல்பர்க் வந்து அந்த ஒழுக்க வளர்ச்சி நிலைகள்ல எத்தனை நிலைகளை வந்து குறிப்பிட்டிருக்கார் அப்படின்றத உங்களுக்கு வந்து கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 6 நிலைகளை குறிப்பிட்டிருப்பாரு. அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாரு, 3 ஸ்டேஜா பிரிச்சிருப்பாரு. அதாவது மரபுக்கு முற்பட்ட அப்படின்ற ஒரு ஸ்டேஜ், அடுத்து மரபு பண்புகள்னு ஒரு ஸ்டேஜ், அடுத்து மரபுக்கு பிற்பட்ட அப்படின்னு ஒரு ஸ்டேஜ். இதுல 2 நிலைகளா இருக்கும். ஒன்னொன்னுல 2 நிலைகளா இருக்கும். இது மொத்தம் சேர்த்தா வந்து 6 நிலைகளா வந்து என்ன பண்ணியிருக்காருங்க, கோல்பர்க் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து 3வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. கோல்பர்க்கின் சமூக ஒப்பந்த பயிற்சி நிலை எதில் காணப்படுகிறது? நான் ஏற்கனவே சொன்னேன், கோல்பர்க் வந்து 3 நிலைகளா பிரிச்சிருக்காருன்னு சொன்னேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா மரபுக்கு முற்பட்ட நிலை அப்படின்னா 4ல இருந்து 10 வயது. ஸோ 4ல இருந்து ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாரு. 4ல இருந்து 10 வயது வரை இருக்கக்கூடியதான் மரபுக்கு முற்பட்ட ஒழுக்க நிலை. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவரு 2ஆ வந்து பிரிச்சிருப்பாரு, 4ல இருந்து 10 வயது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை மற்றும் கீழ்ப்படிதல் முறைகள், அதாவது ஒரு தண்டனை கொடுக்கறது மூலமா அதனை ஒழுக்க வளர்ச்சியை கடைபிடிக்க வைக்கிறது. அடுத்து இதுல 2வது நிலை கொள்கை சார்ந்த செயல்முறைகள். ஸோ மூத்தவர்களோட சொல்படி நடக்க வச்சு அது பிரகாரம் அவன் வந்து ஒழுக்கத்தை வந்து செயல்படுத்த வைக்கிறது. இந்த 2 ஸ்டேஜ் வந்து இதுல சொல்லியிருப்பாரு. அடுத்து மரபு பண்புகளின் ஒழுக்க நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா 10ல இருந்து 13 வயது. ஸோ 10ல இருந்து 13 வயது வரை இந்த மரபு பண்புகளின் ஒழுக்க நிலை, அதாவது கன்வென்ஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவார். முதல்ல பார்த்தது ஃப்ரீ கன்வென்ஷனல், இது வந்து மரபு ஸ்டேஜ், அது கன்வென்ஷனல் ஸ்டேஜ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் வந்து சொல்றாருங்க. ஓகேங்களா? ஏன்னா இதுல விதிகள் கட்டுப்பாடுகள்லாம் உருவாக்கப்படுது இந்த வயசுல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த பையன் சிறந்த பெண் அப்படின்ற அந்த இதை உருவாக்குறது. அப்புறம் சட்டம் ஒழுங்கு, அதாவது நீ சிறந்த பெண்ணா இருக்கணும் சிறந்த பையனா இருக்கணும் அப்படின்ற அந்த கருத்தை அவன் மனசுக்குள்ள விதைச்சு அது மூலமா வந்து அவனை வந்து என்ன பண்றதுங்க, அவனை வந்து நல்ல ஒழுக்கங்களை வந்து உருவாக்க வைக்கிறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட திட்டங்கள் சட்ட விதிகளை உருவாக்கி அது மூலமா அவனை வந்து ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ண வைக்கிறது. இந்த 2 ஸ்டேஜ் வந்து இதுல வரும். அடுத்து மரபுக்கு பிந்தைய நிலை அப்படின்னா போஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது 13 வயதுக்கு மேல மரபுக்கு பிந்தைய நிலையில வருவாங்க. இதுல அவர் 2 சொல்லியிருப்பாருங்க, சமூக ஒப்பந்த பயிற்சி அப்படின்றது இதுலதான் வரும். அடுத்து எல்லாவற்றுக்கும் பொருந்துகின்ற நன்னெறி கொள்கை, அதை பற்றிய பயிற்சி. அப்ப சமூக ஒப்பந்த நிலை எதுல வருது, மரபுக்கு பிந்த நிலையில வருது. அப்ப சீதா அதுக்கான ஆன்சர். ஸோ சமூக ஒப்பந்த நிலைனா வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்தின் நலன்களை கருத்துல வச்சு அவன் ஒழுக்க வளர்ச்சியை வந்து மேம்படுத்துவான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய 6வது ஸ்டேஜ்ல அவனுக்கு இந்த மனசாட்சி
நியாயம், தர்மம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவனுக்கு வந்து மனசுல வந்து தோன்றிடும் 6வது ஸ்டேஜ்ல. ஓகேங்களா? இப்பன்னு உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிருக்கும். அப்போ சமூக ஒப்பந்த பயிற்சி நிலை வந்து மரபுக்கு பிந்தைய நிலையில் தான் வந்து காணப்படுது. அடுத்து கோல்பர்க் அவர்கள் குழந்தையின் ஒழுக்க நிலையை கண்டறிய பயன்படுத்தியது. ஸோ கோல்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளோட ஒழுக்க வளர்ச்சி நிலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் 3 ஸ்டேஜ், அதுல 6 நிலைகளா சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். இதை வச்சு இந்த குழந்தைகளோட ஒழுக்க நிலையை வந்து கோல்பர்க் அவர்கள் வந்து கண்டுபிடிச்சாரு. 6 ஸ்டேஜ்ல உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை வச்சு கண்டுபிடிக்கிறாருங்க? நேர்முக தேர்வு. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ நேர்முக தேர்வு நடத்துறாரு. அதுல என்ன பண்றாரு? உங்க தாய்க்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்குங்க, நீங்க மருந்து வாங்க போறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருந்து வாங்க முடியாத சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவாயிடுது, பணம் இல்லாம. அப்ப நீங்க அந்த மருந்தை திருடுவீங்களா இல்ல திருட மாட்டீங்களா? திருடத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸை கேட்கிறப்போ அதுக்கு அவன் எப்படி ஆன்சர் பண்றான் அப்படின்றத பொறுத்து அவனோட அந்த ஒழுக்க வளர்ச்சி நிலையை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நிர்ணயிச்சிருப்பாங்க. அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர். நேர்முக தேர்வு மூலமா தான் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அடுத்த 5வது கேள்வி. நடைமுறை வாழ்க்கையில் பெரும்பாலும் அனைவரும் கோல்பர்க்கின் எந்த நிலையை கடப்பதில்லை? ஸோ நடைமுறை வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கோல்பர்க்கோட எந்த நிலையை வந்து பெரும்பாலும் வந்து கடக்க மாட்டாங்க அப்படின்னா 3ஆம் நிலையே வந்து பெரும்பாலும் யாருமே கடக்கத்துறீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 2-3 ஸ்டேஜ் அடையே நின்றுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஒழுக்க வளர்ச்சி நிலைக்கு வந்து போறதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்டனை கீழ்ப்படுதல் மூலமா ஒழுக்கம் வளர்த்து, கொள்கை சார்ந்த செயல் மூலமா ஒழுக்கம் வளர்த்து, அது 2ம் வந்து உருவாயிடுது. 3ஆவதா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிறந்த பையன் சிறந்த பெண். ஆமா, நம்ம வந்து நல்ல பையனா இருக்கணும், நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணும், நல்ல பையனு பேர் எடுக்கணும்ன்றதால நம்ம அந்த ஒழுக்க வளர்ச்சி நிலை நின்றுடுது. அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கத்தை மதிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியாய தர்மத்தை பத்தி யோசிக்கிறது, மனசாட்சியை பத்தி யோசிக்கிறது, சமுதாய நலனை பத்தி யோசிக்கிறது, இது எதுவுமே வந்து உருவாகிறதுல ரேரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது உருவாகி அதுல வந்து போவாங்க. அப்ப 3rd ஸ்டேஜுக்கு மேல வந்து போறதுல அதுலயே வந்து என்ன பண்ணிடுறாங்க, நின்றுறாங்க. அடுத்த 6வது கேள்வி. டேஷ் வயதிற்குட்பட்ட குழந்தைகள் தங்களது உணர்ச்சிகள், தேவைகள் போன்றவற்றின் அடிப்படையில் பிற நடத்தையை மதிப்பிடுவர். ஸோ எந்த வயதிற்குட்பட்ட குழந்தைகள் வந்து தங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றாங்க, தங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு, தங்களுக்கு எப்படி சூழ்நிலைகள் இருக்கு, அதை பொறுத்துதான் மற்றவங்களே வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. எந்த வயதிற்குட்பட்ட குழந்தைகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகள். சீதாங்க இதுக்கான ஆன்சர். 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா தங்களோட நிலைமையை வச்சுதான் வந்து அடுத்தவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. அடுத்து 7வது கேள்வி. தற்கருத்து எனும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர். ஸோ செல்ஃப் கான்செப்ட், இது வந்து நம்மளுக்கு சிலபஸ் இல்லை, இருந்தாலும் நம்ம இந்த வேர்டை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தற்கருத்து என்ற சொல்லை நம்மளுக்கு முதலில் பயன்படுத்தியவர் யார்? சூப்பர். யாருங்க? லெக்கி அப்படின்றவர் தான் தற்கருத்து அப்படின்ற வேர்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. லெக்கி. அடுத்து நெறிசாரா அறிவுரை பகுதல் யாருடையது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது எங்க பாக்குறோம் அப்படின்னா இந்த தற்கருத்து அப்படின்ற வேர்டை வந்து இவர் தான் பிரபலப்படுத்தியிருப்பாரு. இந்த நெறிசாரா அறிவுரை பகுதல் மூலமா வந்து பிரபலப்படுத்தியிருப்பாரு. அதனால இவரை பார்க்கிறோம். யாருங்க? கார்ல் ரோஜர்ஸ். டி தான் இதுக்கான ஆன்சர். கார்ல் ரோஜர்ஸ் தான் வந்து நெறிசாரா அறிவுரை பகிர்தல் அப்படின்றது வந்து என்ன பண்ணியிருப்பாரு, பிரபலப்படுத்தியிருப்பாரு. அடுத்து 9வது கேள்வி. கோல்பர்க் முதலில் ஒழுக்க வளர்ச்சியை ஒரு தனிநபரை டேஷ் என்று வரையறுக்கிறார். இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. கோல்பர்க் வந்து ஒருவருடைய ஒழுக்க வளர்ச்சியை வந்து ஒரு தனிநபரின் டேஷ் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வரையறுப்பாரு. சூப்பர். எதுங்க? நீதி உணர்வு. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ நீதி உணர்வு அப்படின்னு தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, வரையறுத்திருப்பாரு. இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விதான். பியாஜேயின் ஒழுக்க வளர்ச்சி படிநிலையில் தனித்து இயங்கும் நிலையை டேஷ் என்று அழைக்கின்றனர். பியாஜேவோட அந்த ஒழுக்க வளர்ச்சி படிநிலைகள் இருக்கு இல்லையா, அதுல தனித்து இயங்கக்கூடிய ஒரு நிலைன்னு இருக்கும். நம்ம லாஸ்டா பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஏன்னா பட்டறி நிலை, ஆயுத்த நிலை, சமூக நிலை, அப்புறம் தான் வந்து லாஸ்டா தனித்து இயங்கக்கூடிய நிலைன்னு சொல்லிட்டு 4th ஸ்டேஜ் இருக்கும். அந்த நிலையை எவ்வாறு குறிப்பிடுகின்றார்? இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்றாங்க, குறிப்பிடுறாங்க. ஓகே, இப்போ இந்த 10 கொஸ்டின்ஸ் வேகமா ரிவிஷன் பண்ணிடுறேன். பியாஜேவின் எண்ணிலையில் உள்ளவர்கள் சமூகமே திரண்ட வந்து எதிர்த்தாலும் தான் உறுதியா நம்பக்கூடிய அந்த அறநெறிலிருந்து புரள மாட்டாங்க அப்படின்னா தனித்த நிலை. 13 to 18 வயதுக்கு உள்ளவங்க.
கோல்பர்க் குழந்தை வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா 6 நிலைகளை வந்து குறிப்பிட்டிருக்காரு. கோல்பர்க் வந்து சமூக ஒப்பந்த பயிற்சி அப்படின்றது மரபுக்கு பிந்தைய நிலையில வரக்கூடிய 2 நிலையில இருக்கு. கோல்பர்க் வந்து குழந்தை ஒழுக்க நிலையை வந்து எப்படி கண்டுபிடித்தார் அப்படின்னா நேர்முக தேர்வு மூலமா கண்டுபிடிக்கிறாரு. நடைமுறை வாழ்க்கையில் பெரும்பாலும் அனைவரும் கோல்பர்க்கின் எந்த நிலையை கடக்கிறதுனா 3ஆம் நிலையை வந்து கிடைக்கிறது இல்ல. டேஷ் வயதிற்குட்பட்ட குழந்தைகள் தங்களது உணர்ச்சிகள் தேவைகள் போன்றவற்றின் அடிப்படையில் பிறரை மதிப்பிடுவார் அப்படின்னா 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் வந்து தங்களோட நிலையை வச்சுதான் மற்றவங்க மதிப்பிடுவாங்க. தற்கருத்து அப்படின்ற சொல்ல பயன்படுத்தியவர் வந்து பார்த்தீங்கன்னா லெக்கி. நெறிசாரா அறிவுரை பகுதல் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ல் ரோஜர்ஸ் உடையதான் வந்து நெறிசாரா அறிவுரை பகுதல். கோல்பர்க் முதலில் ஒழுக்க வளர்ச்சியை ஒரு நபரின் டேஷ் என்று வரையறுத்தார். என்னன்னு வரையறுக்கிறார்? நீதி உணர்வு அப்படின்னு வரையறுக்கிறாரு. பியாஜேவின் ஒழுக்க வளர்ச்சி படிநிலையில் தனித்து இயங்கும் நிலையை டேஷ் என்று கூறுவார். சமத்துவம், தனித்து இயங்க நிலக்கூடிய நிலை என்னன்னு சொல்றாங்க? சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் பாருங்க. எந்த கோட்பாடு ஜூக் பாக்ஸ் கோட்பாடு என பிரபலமாக கருதப்படுகிறது? இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. எந்த கோட்பாடு ஜூக் பாக்ஸ் கோட்பாடு என பிரபலமாக கருதப்படுகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லை நெக்ஸ்ட் வீடியோ கைட் பண்ணுங்க, அதெல்லாம் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து தெரியப்படுத்துறேன். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்துவாங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.